4வது வறுமை ஒழிப்பு தின பிறந்த நாள் இது தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வறுமை ஒழிப்பு தினமாக நாம இதை கொண்டாடிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே நலத்திட்ட உதவிகள் வழங்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு விருதாச்சலம் தொகுதியில கேப்டன் 2006 ஜெயிச்சப்போ என்னெல்லாம் செய்தாரோ அது அத்தனை இந்த 2026 இப்ப நான் வெற்றி பெற்று இலவச கணினி மையம், இலவச தையல் பயிற்சி மையம், அதே மாதிரி அன்னதானம் எல்லாம் கேப்டனை பொறுத்த வரைக்கும் எம்மதமும் சம்மதம். அதனால 3 கோவில்களுக்கும் சென்று விருதகிரீஸ்வரர், அதே மாதிரி சர்ச்சு, அதே மாதிரி தர்கா 3லையும் போய் கேப்டனுக்காக நாங்கள் ப்ரே பண்ணியிருக்கோம். அவர் இன்னைக்கு தெய்வமாக இருந்து நிச்சயம் எல்லா மக்கள் மனசுல வாழ்றார். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள், தமிழ் மக்கள், தமிழக மக்கள், உலகம் பூரா இருப்பவர்கள் மனதில் நீங்க இடம் பிடிச்சிருக்கார் கேப்டன். அவர் எங்களுக்கு என்ன பாதை காமிச்சிட்டு போனாரோ அந்த பாதையில் நாங்கள் நிச்சயமாக கொஞ்சம் கூட தவறாமல் அந்த பாதையில் நடப்போம். அவர் எங்களுக்கு சொல்லிட்டு போன அறிவுரைகளை நிச்சயம் ஃபாலோ பண்ணுவோம். அவர் மக்களே 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 மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தலைவர். மனிதராய் பிறந்து புனிதராய் வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமா இருக்காரு. சோ அவர் நேசித்தது எல்லாம் தமிழ் மொழி, தமிழக மக்கள், ஏழைகள். சோ அதுல நாங்க உறுதியாக இருக்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்துக்கும், தமிழ் மொழிக்கும், தமிழ்நாட்டிற்கும் நிச்சயம் முதலிடம். அது மட்டும் இல்லை, கேப்டன் சொன்னது போல வறுமை கோட்டிற்கு கீழ் மக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்கணும். தமிழகம் முழுவதும் தேமுதிக சார்பாக இன்னைக்கு நடக்கின்ற நலத்திட்ட உதவிகளுக்கு எங்கள் கழகத்தை சேர்ந்த எல்லாருக்கும் இந்த பிரஸ் மீட் மூலம் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு கேப்டன் பிறந்த நாளை முன்னிட்டு எனக்கு தகவல் வந்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள், எதிர்கட்சி தலைவர் உதயாநிதி அவர்கள், திமுக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதே போல திமுகவின் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், எம்பியாக இருக்கின்ற சகோதரி கனிமொழி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், வானதி சீனிவாசன் அவர்கள், பிசிக தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எல்லாரும் சோசியல் மீடியால கேப்டனை மறக்காம அவங்களை வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கும் தேமுதிக சார்பாக எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கேப்டனுடைய கோவிலுக்கு நடிகர் மன்சூர் அலிகான், MS பாஸ்கர் போன்ற திரையுலகை சேர்ந்த அனைவரும் வந்திருக்காங்க. அவர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, நடிகர் சங்கத்தின் சார்பாக கேப்டனுக்கு அங்க போட்டோ வச்சு பூ போட்டு கேப்டனுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. கேப்டன் சினி கிரியேஷன்ஸ்ல இன்னைக்கு வானவேடிக்கை படம் சுதீஷ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்றாரு. அந்த யூனிட்லயும் இன்னைக்கு கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தி தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் இன்னைக்கு அன்னதானம் நடக்குது, நலத்திட்ட உதவிகள் நடக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் பொதுக்கூட்டம் இருக்கு. அந்த பொதுக்கூட்டத்தில் தலைவர் சொன்னது போல முப்பெரும் விழா. அந்த முப்பெரும் விழா என்னன்னா, எங்களை விருதாச்சலத்துல வெற்றி பெற செய்த என் மக்களுக்கு நான் நன்றி அறிவிப்பு கூட்டம், நலத்திட்ட உதவிகள், தலைவருடைய வறுமை ஒழிப்பு தினம், இது எல்லாத்தையும் சேர்த்து முப்பெரும் விழா. அங்க யூஸ்வலா நம்ம கொடுக்கறது மாதிரி அயன் பாக்ஸ், தையல் மிஷின், கல்வி உதவி, மருத்துவ உதவி, கண் சிகிச்சை முகாம், அது இன்னைக்கு வாசன் ஐக்கேர்ல கூப்பன் கொடுத்திருக்காங்க. மொத்தம் 4000 பேர் அதுல பெனிஃபிட் ஆகுறாங்க. அவங்க அதுல பெனிஃபிட் ஆறாங்க. அந்த கூப்பன்ஸும் நாங்க வழங்க இருக்கிறோம். இது போன்று பல்வேறு இடத்துல எல்லா திட்டங்களையும் நாங்க அறிவிக்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். பரந்தூர் விமான நிலையம் அதனுடைய தமிழக அரசு இல்ல, அது பரந்தூர் விமான நிலையம் வர வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, அங்க விளைநிலங்கள் அதிகமாக இருக்கிறது, விவசாயிகளும் விளைநிலங்களும் பாதிக்கும் அப்படின்ற ஒரு கருத்து. அதனாலதான் மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த வகையில் இப்ப முதலமைச்சரா இருக்க விஜய் முதல்ல போய் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பேன், இங்க விமான நிலையம் வராம நான் தடுப்பேன்னு சொன்னாரு. சோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணுன்றதுக்காக அவர் இன்னைக்கு கவர்மெண்ட்ல ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இதை எதிர்கட்சி திமுக ஏற்கனவே நிலம் கையகப்படுத்தப்பட்டு நிறைய ஃபண்ட்ஸ் அதுக்காக ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் ஆல்மோஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஒரு 25% வேலை முடிஞ்சிருக்கு.
இது மத்திய அரசினுடைய ஒரு ஸ்கீம். அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, மக்கள் விரும்புறவங்களுக்கு தான் ஒரு ஸ்கீம் இங்க வருதுன்னா அது மக்கள் விரும்பினாதான் அந்த ஸ்கீம் சக்சஸ் ஆகும். மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சா அந்த ஸ்கீம் நிச்சயமாக எந்த அளவு சக்சஸ் ஆகும்னு ஒரு கேள்வி இருக்குங்க. எனவே நான் என்ன சொல்றேன், சைலண்ட்ல போடுங்க. என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா அங்க அந்த மக்களுக்கு விரும்புற ஒரு ஸ்கீமா இருந்தா அதை நாங்க வரவேற்போங்க. அது மக்களுக்கு எதிர்ப்புன்னா நாங்க அதை பற்றி நிச்சயம் பரிசீலனை பண்ணி தான் நாங்க சொல்ல முடியும். இன்னைக்கு மானிய கோரிக்கை நடந்துகிட்டு இருக்கும்போது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா பத்திரிகையாளர்கள் பணம் வாங்கி கொண்டு எது வேணாலும் செய்வார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க. அதை பத்தி எனக்கு கருத்து இல்லை. நாங்க இல்ல இப்ப நான் சட்டசபையில இருந்தா முன்ன பின்ன என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு நான் பதிவு கொடுக்க முடியும். நான் இன்னைக்கு தலைவர் பிறந்தனால இன்னைக்கு இருக்கேன். அதை பத்தி எனக்கு எந்த கருத்தும் இல்லை. இந்த கேள்விக்கு நீங்க தாவேகா கிட்ட கேள்விக்கு பதில் கேட்க. அரசு நேரடி நெற்கொள்முதல் இப்ப குறுவை அறுவடை டோர் க்ளோஸ் பண்ண இப்ப விவசாய நெல்லாம் திறந்த வெளியெல்லாம் மழையில நினையுது. உடனடியாக கொள்முதல் செய்ய மாட்டாங்க. இந்த கொள்முதல் செய்த மூட்டையில லாரி வரலாம் காலதாமம் இதனால விவசாயி நிறைய பாதிக்கிறாங்க. அவர் நெல் மழையில நஞ்சு வீணாகுது. ஆமாங்க. அதுக்கு முதல் எதிர்ப்பு தெரிவிச்சதை நான் தாங்க. சட்டசபையில இதை பத்தி நான் ஸ்ட்ராங்கா அதை பத்தி நான் பேசியிருக்கேன். அதனால கலெக்டரை போய் அன்னைக்கு நான் சந்திச்சதும் விவசாயிகளுக்காக தான் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நீங்க என் கூடயேதான் டிராவல் பண்றீங்க. ஒவ்வொரு முறை நான் வரும்போது விவசாய நிலங்களையும் விவசாயிகளை தான் பாக்குறேன். எங்கெல்லாம் நெல்லு வீணா போதும் அங்க அதை போய் பாக்குறேன். அந்த கமிட்டியை போய் பாக்குறேன். அது மட்டும் இல்ல விவசாயிகளை சந்திக்கிறேன். கலெக்டரை பார்த்து மனு கொடுத்தேன். சட்டசபையிலும் இதை பத்தி பேசினேன். அதனாலதான் 13 லட்சம் உடனடியாக சாக்கு மூட்டைகளையும் சணலையும் இறக்கி நெல் கொள்முதல் உடனடியாக தொடங்கப்பட்டு இன்னைக்கு அதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட ஒரு கிடங்குகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அந்த நெல்மணி வீணாகிறது நிச்சயம் யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது உறுதியாக கவர்மெண்ட் உடனடியாக நேரடியாக நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டும். அது கிடங்குகளுக்கு அனுப்பணும். அந்த நெல்மணிகள் வீணாகுவதை கண்டிப்பா தடுக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் நம்ம பாக்குறோம் அரிசி விலை உயர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாக்குறோம் வர நெல்மணி எல்லாமே வீணா போகுது. மழையில நனைஞ்சு நெல் கொள்முதல் இல்லையாம கிடங்குக்கு போகாம. சோ இது ரெண்டுமே சரி பண்ணாலே விலைவாசியும் நாம் கட்டுப்படுத்த முடியும். அது மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயுமே கிடங்குகளை அமைச்சு பாதுகாப்பும் நம்ம பண்ண முடியும்.